தமிழகத்தில் புதிய சட்டக்கல்லூரி தொடங்கும் நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரம் செய்த செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தற்பொழுது சட்ட கல்லூரி திறப்பதற்கான வாய்ப்பில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். இந்த கேள்வியை கேட்டவர் யார், அது குறித்த தகவலையும் பதிவு செய்யலாம். சட்டப்பேரவையில் இன்றைய வினாக்கள் விடையின் நேரத்தின் போது குறிப்பாக மணத்துக்குளம் தொகுதியில் புதிய சட்டக்கல்லூரி அமைக்க அரசு முன்வருமா என்று சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் ரகுபதி, புதிய சட்டக்கல்லூரி தொடங்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 10 ஏக்கர் நிலம் என்பது தேவைப்படுகிறது. அதற்காக 100 கோடி ரூபாயும் தேவைப்பட இருப்பதாகவும், புதிய சட்டக்கல்லூரி தொடங்குவதற்கான ஆண்டுதோறும் பல லட்சம் ரூபாய் என்பது தேவைப்பட்டு வரக்கூடிய நிலையில் புதிய சட்டக்கல்லூரி தொடங்குவதற்கான அமைக்கும் பணி என்பது தற்காலிகமாக தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த பகுதியில் புதிய சட்டக்கல்லூரி அமைப்பதற்கான தேவை எதுவும் தற்போது இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாகவே புதிதாக சட்டக்கல்லூரி அமைப்பதற்கான தற்போது வரையிலும் இருக்கக்கூடிய அந்த தொடங்கக்கூடிய நடவடிக்கை என்பது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நாகை மாவட்டம் இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரி தேவையாக இருப்பதாகவும், மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அங்கு புதிய சட்டக்கல்லூரி அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் ரகுபதி, புதிய சட்டக்கல்லூரி அமைக்க 100 கோடிக்கும் மேல் தேவைப்படுவதையும் ஏற்கனவே தெரிவித்திருந்ததையும் குறிப்பிட்டு, முதலமைச்சரின் சொந்த மாவட்டம் நாகை எனவும் முதல்வரிடம் எடுத்து கூறி பரிசீலனை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக புதிய சட்டக்கல்லூரி அமைப்பதற்காக அனைத்து பணிகளும் தற்காலிகமாக தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும், ஏனென்றால் 100 கோடி ரூபாய் வரையிலும் சட்டக்கல்லூரி அமைப்பதற்காக என்பது மேற்கொள்வதற்காக தேவைப்படுவதாகவும், 10 ஏக்கர் நிலம் எடுப்பதற்கான தேவை இருப்பதன் கருதி தற்பொழுது இந்த தேவைக்கு ஏற்றவாறு சட்டக்கல்லூரி என்பது அமைக்கப்பட்டு வருவதாகவும், ஏற்கனவே தமிழகத்தில் 15 சட்டக்கல்லூரி அரசு சட்டக்கல்லூரியாக இருக்கிறது. அதே போல அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மற்றும் திருச்சி தேசிய சட்டக்கல்லூரி என 17 கல்லூரிகள் மொத்தமாக இருப்பதையும் சுட்டிக்காட்டி, தற்பொழுது மணத்திக்குளம் தொகுதியில் சட்டக்கல்லூரி அமைப்பதற்காக தேவை என்பது தேவையில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். நன்றி செலினா, தகவலுக்கு நன்றி.